ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் இன்றைக்கி 3/7/2023 திங்கட்கிழமை, சோபகிருத வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கி திங்கட்கிழமை, சித்த யோகம், பௌர்ணமி திதி சாயந்தரம் ஒரு 5:45 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பௌர்ணமி பிரதமை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேனால் மூல நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 11:30-12 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால மனக்லேசங்கள் உண்டாகும். சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையிலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை போக வேண்டியிருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டமத்தினுடைய பரிகாரங்களை செஞ்சுட்டு போகிறது நல்லது. சரி, இன்றைக்கி பார்த்தேனால் சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். நேற்றுக்கு செவ்வாய் பகவான் வந்தார். இன்றைக்கி சுக்கிர பகவான் வந்துட்டார் சிம்ம ராசிக்கு. இப்போ சிம்ம ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கா. இது ஒரு பெரிய நல்ல யோகம். இது ஒரு பெரிய விசேஷமான விஷயம். ஏன்னா செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருந்து சுக்கிரனோடு இருந்தார். இப்போ செவ்வாய் பகவானுக்கு நட்பு வீடு. சுக்கிர பகவானுக்கு நட்பு இல்லை, பகை வீடாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிலைமை. சரி, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்கி குரு பூர்ணிமா அப்படின்னு போட்டிருக்கோம். வியாச பூஜை அப்படின்னு போட்டிருக்கோம். வியாசர்ன்றவர் எல்லாருக்குமே குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சத்ரே கௌதம கல்மிஷம் பராசராத்வஜம் வந்தே சுகதாத்தம் சபோனித்தியம் அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் வரும். வியாச பகவானை பொறுத்தவரையிலும், அதாவது ரிஷிகளிலே கிருஷ்ண பகவான் தான் வியாசராக இருக்கிறதாக சொல்கிறார். அந்த மாதிரி வியாசருக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இன்றைக்கி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ஆசிரியர்களுக்கு பூஜை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது பார்த்தோன்னா சாதுர்மாசியத்தில் துறவிகள் எல்லாம் இந்த அட்சதைக்கு நடுவில் கிருஷ்ண பகவானை வச்சு பூஜை பண்ணி அவர்கள் இதை ஆரம்பிக்கிறதா ஒரு கணக்கு இருக்குது. இதன் மூலியமாக உலகத்தில் நல்லது வர்றதுக்கு இந்த துறவிகள் எல்லாரும் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது மடாதிபதிகள், துறவரம் மேற்கொண்டவர்கள், இவங்க எல்லாரும் இந்த சாதுர்மாசிய விரதம் இருப்பா. அதில் இன்றைக்கி குருவுக்கு உண்டான காணிக்கை பண்ண வேண்டியதை இன்றைக்கி கிருஷ்ண பகவானை வச்சுட்டு இதுதான் சங்கர மடத்துலேயும் பண்ணுறதாக சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தாலேனால் மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் இருக்குது. சுக்கிர பகவானும் சிம்மத்துக்கு மாறுறார். இது ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி ஒரு ராசியாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த 3/7/2023 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுகளில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். கீழே உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை எளிய பரிகாரங்களோடு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணத்தையும் செலுத்திட்டு அதுக்கு உண்டான இது சொன்னேன்னா நாங்கள் உங்களுக்கு உண்டானதை நிச்சயமாக பண்ணுறேன். உங்களுடைய
தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த இதுவை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அசஸ் பண்ணி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன இருக்குது எளிய வகையில் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு ஒரு நல் வழி காட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டாகும். சரி, இன்றைக்கி வந்து 3/7/2023 அன்றைக்கி ஒரு ராசிக்காக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வேறு சந்திர பகவான் இருக்கிறது, குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண யோகம் அமையக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை போய் வணங்கிட்டு வந்தால் திருஷ்டிகள் எல்லாமே போயிடும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தாலேனால் காலபைரவர் வந்து அஷ்டமி வந்து வணங்குவா. இருந்தாலும் இன்றைக்கி போய் வணங்கிட்டு வாங்க. பௌர்ணமியாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் உட்கார்றாருன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் 4ஆம் சதுர்த்த கேந்திரத்தில் அவருக்கு வந்து திக்பலம் கிடைக்கிறது. அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார். அதனால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் பெரிய ஏற்றம் வரும். இந்த 3ஆம் தேதி அன்றைக்கி பெரிய ஏற்றம் வரும். புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும். புதிய வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேனால் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் இதை பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து உங்களுடைய குடும்பாதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குரு பார்வையும் இருக்குது. 11ஆம் இடத்துலேருந்து திருமணம் ஆக வேண்டிய பார்த்து கொண்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணமாகும். 2ஆம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கணவனை இழந்தவரோ மனைவி இழந்தவர்களுக்கோ கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நல்லபடியான ஏற்றமான நாளாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குரு பார்வையில் இருக்கிறதால புதுசாக வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பொன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிற பண வரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக பார்த்து போகிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அல்லி மலர் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்குது, அது அற்புதமாக இருக்குது. ஏன்னா சந்திர பகவான் 5ஆம் இடத்துல குரு பகவானால் பார்க்கப்படுறார். 9ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே ஏறி வரும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு
மஞ்சள் கலர் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 10ல் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியை பார்க்குறார் சமசப்தமத்தில். இப்போ 4ஆம் இடத்துலேருந்து புதுசாக வீட்டுக்குன்னு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி போடுவீங்க. இப்போது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய சுகம் அந்த நல்லபடியாக இருக்கும். புதிய கார் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மேன்மை, புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், பணவரவு அபரிமிதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும், கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். லாபஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சமசப்தமத்தில் குரு பகவானும் அவரை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அதனால் பார்த்தாலேனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவரோடு கண்டிப்பாக திருமணம் உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு வெத்தலை மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய தொழிலில் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஏன்னா ராசியில் 2ஆம் இடத்துல சந்திர பகவானும் தனகாரகனும் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். லாட்ரி ரேஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா சத்யநாராயணா பூஜை பண்ணுறது. ஏன்னா பௌர்ணமி வேறு, சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே பூஜை பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல. இன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சந்திர பகவான் மூலம் பூராடம் 2 நட்சத்திரம் இருக்கார், பெரிய விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் இன்றைக்கி 9ஆம் இடத்துல வர்ற பெரிய விசேஷமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதும், கையில் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மகர ராசி முத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வக்கர சனியாக வேறு இருக்கார். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ பையன் வெளிநாடு போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுதர்சன ஆழ்வாரை சேவிக்கிறது மூலியமாக எல்லா விதமான பாவங்களிலும் விமோச்சனம் வரும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு கருப்பு நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்திலே இருக்கார், வக்கரகதி அடைஞ்சிட்டார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குரு பகவானுடைய பார்வையும் படுறதுனால பண வரவு, வேலையில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வரும். திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வருவா. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு சொல்லுவாள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வாங்க. வெத்தலை மாலை ஒன்று போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமும் நல்லபடியாக நடக்கும். கையில் ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும்.
மீன ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து சுக்கிர பகவானையும் பார்க்குறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் பார்க்குறாரு. அதனால் 6ஆம் இடம் வலுப்படுறது. புதுசாக ஏதாவது என்ன சொல்கிறது, பணம் வந்து வாங்குவீங்க, அதாவது கடன் வாங்குவீங்க, வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு வண்டி 2 வீலரை மாற்றுவீங்க, லேட்டஸ்ட்டு 2 வீலர் ஒன்று மாற்றுவீங்க, 2 வீலர்லேருந்து 4 வீலர் போவீங்க. ஏற்றமான நாளாக இருக்குது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வையால் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு முல்லைப்பூ மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.